அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஐயனாருடைய கோவிலை வந்து கட்டுறதுக்கு அந்த ஊருக்குள்ளாடி இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, குறி கேட்பாங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து கோயில் வந்து கட்டல, அதாவது வெறும் சிலையாட்டு தான் நின்றுட்டு இருக்குது. பக்கத்துல 2 குதிரையும் அதுக்கு மேல 2 ஐயனாரும் உட்கார்ந்து இருக்கிறது மாதிரியான சிலைகள் மட்டும்தான் இருக்குது. அதனால இந்த கோவில், அதாவது சின்னதா இருக்கக்கூடிய அந்த கோவிலை வந்து பெருசா கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் கட்டப்பட்டு, அதாவது அவங்கவுங்க குடும்பத்துல இருந்து இந்த காசு வசூலிச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டி இருக்கிறாங்க. ஆனா இந்த கோவிலை கொஞ்சம் பெருசாகவே கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிளான் பண்றாங்க. இவங்க குடும்பத்தாரு மட்டும் கிடையாதுங்க, அதாவது இந்த கோவில் சேர்ந்தவங்க கிடையாது, ஊருக்கே அவங்க செய்யணும், அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊருக்குள்ளாடி ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அதாவது இந்த ஊர் தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் வர சொல்லி, அந்த ஊர் மக்களும் வர சொல்லி இந்த மாதிரி அந்த இடத்துல பேசுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட அந்த கோவிலுடைய வேலையை வந்து யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பேச்சு அடிபடுதுங்க. அதுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாச்சியப்பனுடைய, அதாவது கான்ட்ராக்டர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னா, அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள்ல அவர் கோவில் கட்டி இருக்கிறாரு, நல்ல அமோகமா இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை கூப்பிட்டுதாங்க பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. சரி, கிட்டத்தட்ட அந்த காலகட்டம், அதாவது 1990 காலகட்டத்துல 2.5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறாரு அந்த கோவில் பணிகளை மொத்தமா முடிக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய கணக்குக்கு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த காலத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய பண வசதிக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதாவது அந்த காலத்துல 2.5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு சம்பளமே 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி தாங்க இருந்த காலம். சொல்ல போனா பூர்ண சம்பளம்னா ஒரு 10 ரூபாய் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலம். அப்ப 2.5 லட்சம் ரூபாய் கேட்கிறாருன்னா, இன்னைக்கு உள்ள பணம் அந்த மதிப்பீட்டுக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய தொகையை கேட்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு மக்களும் ஒத்துக்கிடுறாங்க. ஊர் ஊராட்டு வசூலிச்சு கண்டிப்பா அந்த பணத்தை நாங்க உங்களுக்கு தர்றோம், எங்களுக்கு கோவில கொஞ்சம் பிரம்மாண்டமாட்டு அழகாட்டு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் காசை போடுறாங்க. எப்படி போட்டாலுமே 25,000 ரூபாய்க்கு மேல வரவே இல்லையாங்க. இருந்தாலும் இந்த காசை எப்படியாவது புரட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஊரா போய் இந்த மடிப்பிச்சை கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் காசு வசூல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நாங்க ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம்